வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஎஃப்லேருந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து லேப்டாப்பில் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள என்ன டெக்ஸ்ட் எழுதியிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக காப்பி பண்ணிடுவீங்க. அதே நீங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் ஏதாச்சும் எரர் அடிக்கும். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும், பட் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ண முடியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கூகுள் ஓப்பன் பண்ணிங்க, PDF to text அப்படின்னு டைப் பண்ணுங்கள். pdf2text.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டோட இது வந்து ஃபஸ்ட்லேயே டிஸ்பிளே ஆகும். இந்த சைட்டோட டேரெக்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பிடிஎஃபை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய என்ன ஃபோல்டரில் அந்த ஃபைல் லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதான். பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுக்கு முன்னாடி இது எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப்பில் உள்ள இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி வேறு யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் சில டைம் அனுப்ப முடியாது. அப்போ வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தேவைப்படும். அதனால தான் இது தேவைப்படுது. ஓகே, நீங்கள் ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். ஓகேவா, நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆணுச்சு, அதனால் என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் பேடாக இருந்துச்சு. அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இதிலே ஷோ ஆகும். நீங்கள் அதிலே பார்த்துருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் அது. அதாவது அந்த பிடிஎஃப்பில் என்ன டாக்குமெண்ட் இருந்துச்சோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு, அதாவது டெக்ஸ்ட் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் யாருக்காச்சும் தேவைப்படும், ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சாஃப்ட்வேரை இல்லை ஒரு ஆப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன்லேயே இதை ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதேமாரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.